ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். தோழர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து நம்ம ஏரியாவில் வந்து வாக்கிங் போகிறோம். அதுதான் இன்றைக்கி ஒரு பிளாக்காக பண்ண போகிறேன். எல்லோரும் வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். புதுசாக வந்திருந்தீங்கன்னா என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து லைக் பண்ணிட்டு நம்ம ஏரியா தாண்டதே கொஞ்சம் கஷ்டம் தான். ஏன்னா அந்த பாருங்கள் கொஞ்சம் நேரத்தில் சவுண்டை இது நம்ம நாய் தான். இது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே இருக்க எல்லா ஏரியா நாயெலாம் நம்ம தலைவன் மணிக்கிட்ட எல்லாம் அடிமை தான். அதனால் நம்மளை அந்தளவுக்கு குலைக்காது. அப்படி குலைச்சாலும் நம்மளுக்கு பாதுகாப்புக்கு மணி இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்துடும். புண்ணையில் எத்தனை நாய் இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். இந்த ஏரியாவில் வந்து யாருமே நடக்க முடியாது. இன்றைக்கி சன்செட் கொஞ்சம் நல்லா இருக்குது. அதனால தான் இன்றைக்கி வாக்கிங் பண்ணலாம் அப்படின்ட்டுக்காக வந்தேன். இப்போ மணி இல்லாதனால நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் 2-3 ஏரியாவுக்கெலாம் போக முடியாது. அது இருந்தால் தான் நம்மளால் போக முடியும். நம்மளோட ஏரியா வந்து புர்னேயில் வந்து மலை மேலே தான் இருக்குது. அதனால் வந்து நீ இப்போ கீழே இறங்கி அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ரோடு வரும், அதுக்கு மேலே ஏறணும். இதுக்கு மேலே போய் காமிக்கிறேன் என்ன. இதுதான் இங்கே உள்ள இந்த ஏரியாக்குள்ளோட வாட்டர் டேங்க்கு. இது இப்போ ரீசெண்டாக ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் கட்டினது. எனக்கு பின்னாடி தெரிகிற அந்த வாட்டர் டேங்கில் தான் எங்களுக்கு வாட்டர் சப்ளை வருது. அதாவது எங்கள் ஏரியாவில் ஃபுல்லாக வாட்டர் சப்ளை வந்து இந்த டேங்கில் தான் வருது. நம்ம அடுத்த சிம்பாங் போகிறது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா நம்மளோட மணி வந்து நம்மளோட கூட இருந்தால் தான் நம்மளால் அடுத்த சிம்பாங் போக முடியும். இல்லைன்னா அவ்வளோதான். பற்றியில் வரும்போது எத்தனை நாய் இருந்துச்சு. இந்த மாதிரி ஏரியாவுக்கு சரியான நாய் இருக்கும். அது மணி இருந்தால் தான் நம்மளால் போக முடியும். இதுக்கு கீழே இறங்கி போக முடியாது நம்மளால். இவ்வளோதான் நம்மளோட எண்டு காடு. ஃபஸ்ட்டு போய் மணி எங்கே இருக்குன்னு பார்த்து கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதை கூட்டிகிட்டு தான் போகணும். எனக்கு தெரிஞ்சு மணி வேட்டையாடுறதுக்காக போயிடுச்சு போல இருக்குது. அதனால் நம்ம திரும்பி வந்தாச்சு. நேரம் சன் செட் ஆகிருக்கோம். ஒரு வேளை இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் திருப்பி போய்.
பைக் பார்க்குறதே ரேர் தான். அதெல்லாம் எங்கேயோ போயிட்டு இருக்கேன். இவர் தான் மணி. இவர் இல்லாமல் நம்ம இந்த ஏரியாவுக்குள்ளே போக முடியாது. கீழே ஒரு 2-3 ஏரியா நாய் இருக்குது. அதை பார்த்துட்டு போக போகுது. சண்டை போட போதான்னு தெரில. குச்சி ரொம்ப பெருசாக இருக்குது. கொஞ்சம் சின்ன குச்சியாக இருந்துச்சுன்னா எடுத்துகிட்டு போகலாம். பக்கத்து வீட்டுக்காரன் போகிறேன் வண்டியில். சன்செட் அந்தளவுக்கு இல்லை. இந்த பழம் சாப்பிட்றதுக்கு அப்படியே பலாப்பழம் மாதிரி இருக்கும். ஆனால் பலாப்பழம் கிடையாது. இது சரியான பெரிய மரம். நம்ம இப்போ மலை சைடு இருக்கனால இங்கேருந்து பார்க்கும்போது வியூ நல்லாவே இருக்கும். இங்கேருந்து பார்க்குறதுக்கு அப்படியே புகை மூட்டமாக, அப்புறம் நடுவில் எல்லாம் வீடு இருக்குது. சன்செட் இப்போ தான் ஆகிட்டு இருக்குது. செமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. இந்த வீட்டில் இருந்தால் மணி வந்து நம்ம ஏரியாவுக்கு வந்துச்சு. இந்த வீட்டில் இருந்து இங்கே எல்லோரும் விஷத்தை வச்சு 2-3 நாய் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் கொண்டுட்டானுங்கண்ணா. அதனால் வந்து வெளியில் விட்டுட்டாங்க. இங்கேருந்து வளர்த்தவங்க இந்தியன்ஸ் தான் எடுத்து வளர்த்துருக்காங்க. அப்புறம் மேலே வந்து நம்மள்கிட்ட வந்துருச்சு. இப்போ அது இல்லாமல் நம்ம ஏரியாவில் இந்த இவ்வளோ தூரம் வர முடியாது. அங்கிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அங்கிட்டும் போகலாம். அந்த நாயை கூட்டிகிட்டு, நம்ம மணியை கூட்டிகிட்டு. அந்த வீட்டை தாண்டி இங்கிட்டு வராது மணி. இங்கே உள்ள ஒரு நாய் வச்சுருக்காங்க. நல்ல மேட்டில் ஏறி வந்துட்டு இருக்கோம். இப்போ இங்கேருந்து பார்த்தா தெரியும் நினைக்கிறேன். பின்னாடி வியூ நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. எனக்கு பின்னாடி நல்லா வியூ தெரியுது. ஆனால் இதோட சன்செட் நல்லா இருக்கும். ஆனால் இன்றைக்கி அந்தளவுக்கு இல்லை.
காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வீடியோ என் பண்ணலான்னு பார்த்தா வெள்ளைக்காரங்க 2 பேர் வந்து அவனுங்க 3 நாயை பிடிச்சிட்டு போகிறாங்க. நம்ம மணி பார்த்துச்சுன்னா அவ்வளோதான், காலி பண்ணிடுவேன் அவங்கள. அதனால் இப்போ வந்து ஏரியா மாற்றி இன்னொரு தெருக்கு கீழே இறங்கி போய்கிட்டு இருக்கேன். பின்னாடி வந்துட்டு இருக்குது. மேலே அந்த சைடு மேலே வந்து அவங்க பிடிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க மேலே வாக்கிங்க்கு. அவங்கள பார்த்துச்சுன்னா அவ்வளோதான். அதனால் கொஞ்சம் தூரம் அங்கிட்டு போயிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வீட்டுக்கு போக வேண்டியதான். ஸோ ஓகே, இந்த வீடியோ இதோடு என் பண்ணிக்கிறேன். மறக்காமல் என்னோடய சேனலை வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போயிருங்க. நெக்ஸ்ட் வீடியோவை பார்ப்போம்.